ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே ஒரு ரேண்டம் vlog. ஜீவனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி இப்போ செகண்ட் வீக் முடிஞ்சு தேர்ட் வீக் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாள் பெங்களூர்ல எல்லாமே ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணுவோம். எங்கேயுமே நேர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. என்னன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக்கா இருக்கும், டிராவல் பண்ணி போகணும். பட் உடுமல்பேட் வந்து ஒரு ரொம்ப சின்ன ஊர், 3 கிலோமீட்டர்ல ஊரே முடிஞ்சிரும். ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்து இருக்கு. லதாங்கி தேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கு. உடுமல்பேட்ல இருக்கவங்களுக்கு தெரியும். இங்க பேகஸ் வந்து ஸ்டிச் பண்ணி அவங்களே சேல் பண்றாங்க. 1 இயர் வரைக்கும் வாரண்டி இருக்கு. ஜிப்பு ஏதாவது உங்களுக்கு வந்து உள்ள போயிடுச்சு அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாம லைஃப் லாங் அந்த பேக் யூஸ் பண்ற வரைக்கும் நீங்க என்ன ரிப்பேர்னாலும் இங்க கொண்டு வந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ஸோ நெறைய ஸ்கூல் பேக்ஸ், இந்த அளவுக்கு ஸ்கூல் பேக் வந்து பார்த்ததே இல்ல ஜீவன். பேக்குக்குன்னே ஒரு கடையா? அந்த மாரி சொல்லி பேக்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா அங்க கொஞ்சம் லேடீஸ்க்கான ஹேண்ட் பேக்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. குவாலிட்டி ஆஃப் த பேக் வந்து அவ்ளோ நல்லா இருந்தது. சரி, மேபி உடுமல்பேட்ல இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி ஷூட் பண்ணேன். லதாங்கி தியேட்டருக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க கடை இருக்கு. அங்க போனாலே தெரியும். பேக்லாம் நெறைய வெளிய தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டும் வந்து அஃபோர்டபுள் ரேட்ல தான் கிடைச்சது. நல்ல குவாலிட்டியான பேக்ஸ். அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற பாத்திர கடைக்கு போயிருந்தோம். அங்க ஷூட் பண்ணல. ஜீவனுக்கு வந்து 2 லஞ்ச் பாக்ஸ், 1 ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ரைஸ்லாம் குடுத்து விட்டா லீக் ப்ரூஃபா இருக்கு. சாம்பார் சாதம் இந்த மாரிலாம் குடுக்கும்போது சுத்தமா லீக் ஆகுறதில்ல. அந்த மாரி பார்த்து எடுத்தேன். இன்னொன்னு வந்து ஏதாவது ஃப்ரைட் ரைஸ்லாம் குடுக்கும்போது குடுத்து விடலான்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்தேன். ஆக்சுவலா இதெல்லாம் ஷூட் பண்ணும்போது, ஐ மீன் இந்த பாத்திர கடையில போய் எல்லாம் வாங்கும்போது எனக்கு வந்து யூடியூப் வீடியோஸ் இனிமே போடுவோமா? இல்லையா? அந்த மாரி ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது. அதனால வந்து நான் நெறைய இடத்துல ஷூட் பண்ணல. ஆக்சுவலா ஜீவனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணி அவன ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்ஃப்யூஷனா போயிட்டே இருந்தது. என்ன பண்றது? இங்க இருக்கிறதா? பெங்களூர் போறதா? அந்த மாரி. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா, நான் முருங்கக்காய் சாம்பார் பேக் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் நேந்திர சிப்ஸ் கேரளா போயிருந்தோம் இல்லையா? ஆலப்புழாலேருந்து வாங்கிட்டு வந்தது. காலையிலேயே என் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டாரு. ஸோ வீட்டு வாசல்லயே பஸ் வந்துரும். காலையில 8:30க்கு இப்போ பஸ் வருது. ஜூன் மந்த்லேருந்து 8:10க்கு வரும். ஸோ இப்போதே ஸ்கூல் டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30 டூ 3:30, ஐ மீன் சாரி 8:30 டூ ஆமா 3:30 வரைக்கும், 3:45 வரைக்கும் இருக்கு. வீட்டுக்கு வந்து ஒரு 4:00, 4:15க்கு வந்துடுறான். சாட்டர்டேவும் ஃபுல் ஒர்க்கிங் டே தான். இங்க இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, ஆல் சாட்டர்டேஸ் ஒர்க்கிங் டே. எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறமா சாட்டர்டே நைட் வந்து அவனுக்கு கீர் வச்ச மாரியான சைக்கிள் வாங்கலான்னு நானும் என் ஹஸ்பண்டும் சைக்கிள் கடைக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப நாளா ஜீவன் கேட்டுட்டு இருக்கிறது. பெங்களூர்ல வாங்கி குடுத்தா கூட டிராஃபிக்ல வெளிய எங்கேயும் ஓட்ட முடியாது. பட் இங்க வந்து சைக்கிள் வாங்கிட்டு இஃப் சப்போஸ் நம்ம ஏதாவது டியூஷன் போட்டா கூட ஆஃப்லைன்ல அவனே போய்ப்பான். கடைக்கு போறது எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு உடனே சைக்கிள் இதெல்லாம் வந்து ஜீவன கன்வின்ஸ் பண்றதுக்காக பண்ணதுதான். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் விஷயத்துல அவன் வந்து என்ன மாரி டெசிஷன் எடுப்பான்னு கொஞ்சம் நான் பயந்துட்டு இருந்தேன். பட் அவனுக்கு வந்து ஸ்கூல் ரொம்ப புடிச்சிருச்சு. த வே ஆஃப் டீச்சிங் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃபண்டாஸ்டிக்கா இருக்கிறதா சொன்னான். எல்லா கிளாஸஸுமே ரொம்ப நல்லா நடக்குது. நல்லா சொல்லிக் குடுக்குறாங்க. அது இல்லாம கிளாஸ் ரூம்ஸ் எல்லாத்துலயுமே ஸ்மார்ட் போர்டு இருக்கு. அ ஒரு சில ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னா, மைக் யூஸ் பண்றாங்க பேசுறதுக்கு. அந்த மாரி ரொம்ப ஆச்சரியமா வந்து சொன்னான். இதெல்லாம் நான் ஜீவனையே நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு பேச வைக்கிறேன். ஸோ ஸ்கூல் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி, அதாவது அகாடமிக் வைஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்ததுனால தான் இந்த டெசிஷனுக்கு வர முடிஞ்சது. ஜீவன் வந்து அ இங்க தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணிட்டான். நான் வந்து இனிமே உடுமல்பேட்ல தான் படிக்க போறேன். எனக்கு ஸ்கூல் ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா மத்த விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சேன். இந்த கேஸ்ட் அயர்ன் சின்ன சைஸ் கடாய் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதிலயே சொன்னேன். கம்மியா ஆயில் ஊத்துனா கூட நமக்கு வந்து பூரி நல்லா பல்ஜ் ஆயி வரும்ன்ட்டு. நல்லா சின்ன சைஸ் கடாய் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா குக் பண்றதுக்கு. நீங்க இந்த வீடியோல பார்க்குற குக்வேர்ஸ் எல்லாத்துக்குமே நான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருப்பேன். த இண்டஸ் வேலி வெப்சைட்ல வாங்குனது தான். அது இல்லாம கூப்பன் கோடும் குடுத்திருப்பேன். அத யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும்.
நான் இப்போதைக்கு ஸ்கூல் மேனேஜ் பண்றதுக்கு சின்னதா டெம்பரரி மாரி ஒரு கிச்சன் செட்டப் பண்ணி அதில தான் குக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் பூரி பேக்கெட்ஸ் இங்க உடுமல்பேட்ல கிடைக்குது. அவ்ளோ சூப்பரா நல்லா பல்ஜ் ஆயி வந்துச்சு. நீங்களே வீடியோல பார்த்தீங்க. இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்க நல்லா கிடைக்குது. அதெல்லாம் இந்த வீடியோல காட்டுறேன். ஸோ அன்னைக்கு சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பூரி, சன்னா மசால் செஞ்சிருந்தேன். சாப்பிட்டுட்டு ஜீவன் கூடயே பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற மட்டன் ஷாப்க்கு போய் மட்டன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்து மட்டன் தான் சமைச்சு குடுத்தேன். அ இன்னொரு ரெசிபியும் உங்களுக்கு கடாயில காட்டிர்றேன். இந்த பன்னீர் ரோஸ்ட் பண்றதெல்லாம் இந்த கடையில ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம பேன்ல ரோஸ்ட் பண்றத விட கடாயில செய்யும்போது நல்லா கிரிஸ்பியா வருது. அவ்வளவா அடி பிடிக்கிறதில்ல. ஸோ நீங்க பொரியல் செய்றதுக்கு, இந்த மாரி டீப் ஃப்ரை பண்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல கடாய் இது. ஆக்சுவலா ஹெவி வெயிட்டா இருக்கறனால நமக்கு பெருசா அடியெல்லாம் பிடிக்கிறதில்ல. இது ஒரு நாள் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஜீவனுக்கு பார்த்தீங்கன்னா, நான் லெமன் ரைஸ் செஞ்சிருந்தேன். லெமன் ரைஸ் கூட பன்னீர் ஃப்ரை மாரி வச்சுட்டு, ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, சிப்ஸ் தான். இதுவும் கேரளால வாங்கிட்டு வந்தது தான். ஆலப்புழா போயிருந்தப்போ நெறைய ஸ்நாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். அல்வா, சிப்ஸ் இந்த மாதிரி. ஸோ மறுபடியும் சண்டே மத்தியானத்துலேருந்து வீடியோ கன்டின்யூ ஆகுது. பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு, நாமளே மட்டன் வந்து வாங்கிட்டு வந்து சமைச்சோம். அங்க ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணுவோம். பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, ஷீப் தான் கிடைக்கும். கோட் வந்து கொஞ்சம் ரேரா கிடைக்கும். அது இல்லாம இங்க மாதிரி அ யங் கோட் வந்து அங்க ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. ஸோ இங்க வந்து ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் ஊருக்கு வந்தா ஜீவனுக்கு நல்லா மட்டன் சமைச்சு குடுக்கணுன்ட்டு. நான் ரெசிபி எதுவும் ஷூட் பண்ணல. சும்மா பிக்சர்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா அ எங்க வீட்ல இருந்து தம்பி வீடு வந்து ஒரு 3 கிலோமீட்டர். புதுசா கட்டியிருந்த அந்த தம்பி வீடுக்கு. மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறமா சைக்கிள் ஓட்டிட்டே போயிருந்தான் ஜீவன். நான் வந்து வண்டியில போனேன். அவன் கூடவே சைக்கிள்ல வந்தான். பட்டு இந்த ரூட் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது மெயின் ரோடு போகாம எங்க வீட்ல இருந்து சித்தப்பா வீட்டுக்கு வந்து நான் போவேன் ஒரு ஷார்ட்கட். சேம் அதே ரூட்ல வந்து ஜீவன அன்னைக்கு சைக்கிள்ல கூட்டிட்டு போனேன். சைக்கிள் வாங்கி குடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். இது வந்து பிராண்ட் பார்த்தீங்கன்னா, பிராண்ட் வந்து ஹீரோ சைக்கிள். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து 3 கீர் இருந்தது. பேக் சைடு வீலுக்கு வந்து 7 கீர் இருந்தது. நல்லா நல்லா இருந்தது ஆக்சுவலா. செம்ம ஃபாஸ்ட்டா ஓட்ட ஆரம்பிச்சுட்டான் வாங்குன உடனே. ஹைட் வந்து அவனுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறது 26 சென்டிமீட்டர். மேபி உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது சைக்கிள் வாங்க விரும்புறீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கலான்றனால இவ்ளோ டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றேன். இதுக்கு அடுத்த சைஸ் வந்து 28, லாஸ்ட் சைஸ் வந்து 29. அதெல்லாம் ஏதோ ரேசிங் சைக்கிள் மாரி இருந்தது. ஸோ தம்பியோட குழந்தை வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என் தங்கச்சி குழந்தை பார்த்துருப்பீங்க. அவங்க திருப்பூர் போயிட்டாங்க. இப்ப தம்பி குழந்தை வந்து ஜீவன் கூட விளையாடிட்டு இருக்கா. ஸோ இந்த மாரி கேர்ள் பேபீஸ நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும்னா, ஒரே வழி இப்போதைக்கு என்னோட மேக்கப் கிட்ட வந்து குடுக்கறது தான். என்னன்னா, எடுத்த உடனேலாம் வர்றதில்ல. நான் அத்தை தான் அவளுக்கு. அவ்வளவா அவ என்ன பார்த்ததே இல்ல. புது வீடு கிரகப்பிரவேசத்துக்கு அப்புறமா இப்ப தான் என்ன பார்க்குறா. ஸோ அதனால அவள வர வைக்கிறதுக்காக என்னோட மேக்கப் கிட் எடுத்து குடுத்துட்டுருந்தேன். ஜீவன் மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்க கூடவுமே நல்லா விளையாடுறான். அங்க இருந்த வரைக்கும் ரொம்ப தனியா இருப்பான். சிங்கிள் சைல்டுன்றனால ரொம்ப தனியா இருந்த மாரி இருந்தது. இங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, வீக் டேஸ் ஃபுல்லா பிஸியா போகுது அவனுக்கு. ஈவ்னிங் வந்து ஹோம் ஒர்க், டெய்லி டெஸ்ட்டு, மண்டே வீக்லி டெஸ்ட்டு அந்த மாதிரி இப்போ வெக்கேஷன்லயே அவ்ளோ நல்லா குடுக்குறாங்க. ஸோ இப்பவே பார்த்தீங்கன்னா, நெறைய சப்ஜெக்ட்ல ஒரு சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சண்டே ஒரு நாள் தான் அவனுக்கு ஃப்ரீ. ஸோ அன்னைக்கும் வந்து படிக்க வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, நான் மோஸ்ட்லி தம்பி வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவேன். மத்தியானத்துலருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்புறமா வீட்டுக்கு வந்துருவோம். வர வழியில வந்து கிராசரி ஷாப்ல இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவேன். சண்டே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன். சப்பாத்தி பாக்கெட்டும் நல்ல குவாலிட்டியா நான் சப்பாத்தி பண்ணா கூட இவ்ளோ நல்லா வராது, சாஃப்ட்டா வராது. அந்த மாரி கிடைக்குது. 10 சப்பாத்தி இருக்குது. பிரைஸ் வந்து ₹50 வரும். முதல்லலாம் மைதா மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டுருந்தாங்க. பட் இப்ப அப்படி இல்ல. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா, இடியாப்ப பாக்கெட்டு. இது தெரியும்னு நெனைக்கிறேன். இது ஈஸியா நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிட்டு, நம்ம லெமனோ, தக்காளியோ இல்ல எக்கோ போட்டு தாளிச்சுக்கலாம். சந்தகன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல எல்லா மளிகை கடையிலயும் ஈவ்னிங் வந்து சூடா இந்த சந்தக பாக்கெட் கிடைக்குது. அதுக்கப்புறமா மேரேஜ் ஆயி பெங்களூர்ல நியர்லி 17 இயர்ஸா நான் தான் மாவாட்டுவேன். ஒரு தடவ கூட ரெடிமேட் மாவு வாங்குனதில்ல. ஐடி ஸ்பெஷல் வாங்கியிருக்கேன். நல்லா இல்ல. ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டேன். பட் இங்க வந்து
நம்ம வீட்ல ஆட்டுற மாதிரியே அவ்வளோ நல்லா சாஃப்டா இட்லி வருது. தோசைலாம் அவ்வளோ கிறிஸ்பியா வருது. ஸோ ஒரு சில விஷயங்க பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே அட்வான்டேஜா இருக்கு உடுமல்பேட்ல. இந்த ட்ரைப்ளை பாத்திரம் வந்து இண்டஸ் வேலில இப்ப ரீசென்ட்டா நான் வாங்குனது. பால் காய்ச்சறதுக்கு வந்து நல்லா ஹெவி பாட்டமா இருக்கணும்னு சொல்லி வாங்குனேன். ஆக்சுவலா பாத்திரம் தான் ட்ரைப்ளை. கீழ பாட்டம் பார்த்தீங்கன்னா, 5 ப்ளைன்னு குடுத்துருந்தாங்க. 5 லேயர் இருக்குது கீழ. சாண்ட்விச் பாட்டம். இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் வச்சு பால் காய்ச்ச போறேன். நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊத்திட்டு, அதுக்கு மேல நம்ம பால் ஊத்தி, பால் காய்ச்சும்போது பால் அடி பிடிக்காது. அது இல்லாம இது 5 லேயர்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா, சுத்தமா பால் வந்து உங்களுக்கு தீஞ்சிரும், அடி பிடிச்சிரும் அந்த மாரி கவலையே இல்ல. அப்புறம் ஒன்ஸ் வந்து நம்ம பால் காய்ச்சிட்டு, மறுபடியும் ஈவ்னிங்கோ இல்ல மத்தியானமோ காஃபி, டீ போடுறதுக்கு மறுபடியும் சூடு பண்றோம் அப்டின்னா, கீழ வந்து ஒரு மாரி ப்ரவுனா, பிளாக்கா ஆகும். அந்த மாரிலாம் ஆகுறதில்ல. அப்புறம் ஒரு தோசை கல்லும் ஆர்டர் போட்டிருந்தேன். என்னன்னா, இங்க எதுவுமே இல்ல. நாங்க பெங்களூர்லேருந்து ரொம்ப லிமிட்டட் திங்ஸ் தான் இப்ப கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் பெங்களூர் போயிட்டு இன்னும் நெறைய திங்ஸ் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. மே 17க்கு அப்புறமா ஹாலிடே ஜீவனுக்கு ஸ்கூல். ஸோ அந்த டைம்ல பெங்களூர் வரலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த தோசைக்கல் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேச்சுலா ஃப்ரீயா வருது. நல்ல ஹெவியான ஒரு தோசைக்கல். நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதோட சைஸும் குடுக்குறேன். நெறைய வீடியோஸ்ல இந்த மாரி கேஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள, இந்த மாரி தோசைக்கல்லாம் எப்படி சீசனிங் பண்ணணும்னு காட்டியிருக்கேன். இதுலயும் காட்டுறேன். இப்ப வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல பிரீமியம் குவாலிட்டி. நம்ம வந்து சீசனிங் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அது இல்லாம தோசைக்கல் வந்து அ இந்த மாரி கஞ்சியில ஊற வைக்கணும், கஞ்சி தண்ணீல 5 நாள் ஊற வைக்கணும், அந்த மாரி எந்த ப்ரொசீஜருமே இல்ல. வந்த உடனே நல்லா ஸ்க்ரப் வச்சு ஒரு 2, 3 தடவ சோப் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு, வாஷ் பண்ண உடனே நீங்க வந்து ட்ரை பண்ணிடணும். இல்லன்னா உங்களுக்கு வந்து லைட்டா துரு பிடிக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ்ல வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டு, ஆயில் வந்து கம்ப்ளீட்டா தோசைக்கல் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, ஒரு பெரிய வெங்காயத்த பொடி பொடியா கட் பண்ணி, இந்த மாரி நல்லா எல்லா சைடும் அந்த வெங்காய சாறு வந்து படுற மாரி வதக்கி எடுத்துக்கிறேன். இதுல ஒரு 2 அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த மாரி வெங்காயத்த நம்ம பண்றதுல. ஒண்ணு வந்து ஏதாவது சின்ன சின்ன அயர்ன் பார்ட்டிகிள்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, அந்த வெங்காயத்துல ஒட்டிட்டு வந்துரும். அது நம்ம ஆனியன வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். தோசைக்கல்ல வந்து தோசை ஒட்டிக்குது அப்டின்னா, நம்ம மோஸ்ட்லி ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி, பெரிய வெங்காயத்த கட் பண்ணி, நல்லா அந்த ஆனியன் சாறு படுற மாரி தேய்ச்சு விட்டுட்டு தோசை ஊத்துனோம்னா ஒட்டாம வரும். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட்டு தோசை வந்து கொஞ்சம் திக்கா ஊத்தியிருக்கேன். தோசைக்கல் வாங்குன புதுசுல, இந்த மாரி தோசைய வந்து திருப்பி போட்டீங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ திருப்பி போடாம மேல வந்து நான் ஸ்லைட்டா தேய்ச்சு விட்டேன். அந்த தோசை திருப்பி வச்சு நல்லா தேய்ச்சு விட்டுட்டு, செகண்ட் தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ஆனியன் வச்சு நல்லா அந்த சாறு படுற மாரி அ தேய்ச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா தோசை ஊத்தியிருக்கேன். செகண்ட் தோசையே நம்ப மாட்டீங்க. அவ்ளோ கிரிஸ்பியா மொறுமொறுன்னு வந்திருந்தது. ரெடிமேடு பாக்கெட் மாவுல டேஸ்ட்டும் நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஆர்டிஃபிஷியலா ஈஸ்ட்டோ எதுவுமே போட்ட மாரி தெரியல. ஸோ மண்டே மார்னிங் வந்து நான் அ லஞ்ச் பாக்ஸ் என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இது அப்பா வாங்கிட்டு வந்தாரு ஜீவனுக்கு. வால்நட், டேட்ஸ் கேக். ஸோ இங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்புறம் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரிலேட்டிவ்ஸ் வந்து சுத்தி இருக்கிறாங்க. அப்பா இருக்கிறதுனால, அ கொஞ்சம் ஈஸியா எல்லாமே மேனேஜ் பண்ண முடியுது. என்ன ஹெல்ப்னாலும் நமக்கு கிடைக்குது. பெங்களூர்ல வந்து ரொம்ப தனியா இருந்த மாரி இருந்தது. முக்கியமா ஜீவன். ஸோ அவனுக்கு இங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா நான் வந்து வேலைய ரிசைன் பண்ணியிருந்தத பத்தி நெறைய பேரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அ பெரிய சாக்ரிஃபைஸ் அது மாரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வேலைய விட ஜீவன் ரொம்ப முக்கியம். நான் அதிலேயே சொல்லியிருந்தேன். ஸோ ஜீவன் முக்கியம் அப்டின்னா, ஜீவனோட படிப்பு ரொம்ப முக்கியம். இந்த மாரி இப்போ லைஃபே பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி அப்சைட் டவுனா மாறுன மாரி தான் இருக்கு. பெங்களூர்ல இருந்துட்டு உடுமல்பேட் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கிறது. ஜீவனும் ஹேப்பியா இருக்கான். ஆனா எனக்கு தான் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு மெயினா கிச்சன், அப்புறம் குக்கிங்லாம் மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது இல்லாம நெறைய அலைச்சல். ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஆகட்டும், ஸ்கூல் சேர்த்ததுக்கு அப்புறமா இங்க செட்டில் ஆகுறதுக்கு ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தேன். அதுவும் சரியான வெயிலு. உடுமல்பேட்லயும் பார்த்தீங்கன்னா, சரியான வெயிலு. வெயில்லயே தான் சுத்திட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்போ 2 டேஸ் பிஃபோர் வந்து ஒரு கமெண்ட் வீடியோல வந்திருந்துச்சு. அது நான் சும்மா தான் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். அது வந்து என்னை எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணல.
ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வெளிய எங்கேயாவது வேலைக்கு போறோம் அப்டின்னா, நான் நிஜமா சொல்றேன், ஜென்ஸ் கிட்ட கூட நமக்கு அவ்வளவா ப்ராப்ளம்ஸ் வரதில்ல இப்பல்லாம். இப்பல்லாம் ஜென்ஸே பயந்துக்கிறாங்க. அந்த மாரிலாம் நமக்கு எந்த ஒரு அதாவது ஹராஸ்மென்ட்லாம் பண்றதில்ல. பிசிக்கல் ஹராஸ்மென்ட் அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்பல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன்ஸ் எடுக்குறாங்க. எல்லா ஆர்கனைசேஷன்லயும் இந்த மீ டூலாம் வந்ததுக்கு அப்புறமா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன்ஸ் எடுக்குறாங்க. வேல போயிடும். அந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கு. ஜென்ஸ் கிட்ட இருந்து நம்மள ஈஸியா நம்மளால புரொடெக்ட் பண்ணிக்க முடியுது. என்னன்னா, அவங்க எது பண்ணாலும் வெளிய ஆப்வியஸா தெரியும். நம்ம கேர்ஃபுல்லா இருக்க முடியுது. ஆனா லேடீஸ் கிட்ட தான் நம்மனால மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கு. நேர்ல வந்து அவ்வளவா நெகட்டிவ் வைப்ஸோ, நெகட்டிவிட்டியோ வந்து குடுக்குறதில்ல. என்னன்னா, அவங்கலாம் பயந்துக்கிறாங்க நேர்ல வந்து. அதுவே ஒரு சோசியல் மீடியால ஆக்சுவலா நானே வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யோசிச்சு தான் போட்டுட்ருக்கேன். இன்னைக்கு சிச்சுவேஷன்ல நான் அவ்வளோ ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்கேன். அந்த கமெண்ட் வந்தப்போ, எவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல நாம இருக்கோம். இப்படி வந்து பாடி ஷேம் பண்ணி ஒரு கமெண்ட் வருது. அப்படின்றப்ப எனக்கு தோணுனது, இவங்கலாம் என்னைக்குமே திருந்த மாட்டாங்க. இவங்கள திருத்துறதும் நம்ம வேலையே கிடையாது. ஸோ இவங்கள திருத்துறதுக்காகலாம் நான் இல்ல. இந்த மாரி சும்மா பாடி ஷேம் பண்ணி கமெண்ட் பண்றனால என்ன யூஸ் இருக்குன்னும் தெரியல. ஒரு பொண்ண வந்து எந்த ஃபீல்ட்லயுமே வளரவே விட மாட்டேங்கிறாங்க. மெயினா லேடீஸ் தான் சொல்றேன் நானு. அதுவும் ஐடி நேம் பாருங்க பேய் குழந்தை. அதுவே அதுக்கு பேய் குழந்தைன்னு பேர் வச்சுக்கிச்சு. இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. பட் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் யாரும் ஹெல்ப் பண்ண தேவையே கிடையாது. அவங்கவங்க திறமைய வச்சு நல்லா முன்னேறி வந்துருவாங்க. ஆ, நம்ம போய் அடுத்தவங்கள வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்ல இருப்பாங்க. அவங்கள போய் பீஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்காங்களான்னும் தெரியாது. அவங்க எவ்வளவோ பிரச்சனையில இருப்பாங்க. அது நடுவுல போய் நாம வேற அவங்கள டிஸ்டர்ப் பண்றதுல என்ன கிடைக்க போகுது? ஒருத்தவங்களோட சந்தோஷத்த, ஒருத்தவங்களோட நிம்மதிய வந்து கெடுக்கிறதுல மனுஷங்களுக்கு என்னதான் கிடைக்குது? ஒருவேளை சோறு கிடைச்சா கூட அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு ரூ. 10 கிடைக்குதா? அதுவும் கிடையாது. என்னோட ஐடியா பார்த்தீங்கன்னா, இனி YouTubeல விளாக் போடுறத விட, இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் முக்கியமா ஸ்கூல் பத்தி நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஜீவனோட ஸ்கூல் நேம் நான் வந்து ரிவீல் பண்ணதுக்கு ரீசன் சேஃப்டி ரீசன்ஸ் தான். அதே மாரி ஸ்கூல் ஃபீஸ் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்கூல் ஃபீஸ் வந்து சோசியல் மீடியால கண்டிப்பா சொல்ல முடியாது. ஸ்கூல் வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்க சான்ஸ் இருக்கு. அ ஜீவனோட ஸ்கூல்லயும் நெறைய ஸ்டாஃப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதா ஜீவன் வந்து சொன்னான். ஸோ, அதனால ஸ்கூலோட பர்மிஷன் இல்லாம ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ண முடியாது. நீங்க வந்து இப்போ வொர்க்கிங் விமனா இருந்து ஹோம் மேக்கர் ஆயிட்டீங்க. உங்களோட ஃப்யூச்சர் ஃபினான்ஷியல் பிளான்ஸ்லாம் என்னன்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அதெல்லாம் ஷேர் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னன்னா, அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹோம் மேக்கர்ஸா இருக்கிறவங்க எப்படி வந்து பிளான் பண்ணி ஒரு அமௌண்ட்ட சேவ் பண்ணிட்டு மாசம் மாசம் வட்டி வர மாரி நாம செஞ்சுக்க முடியும். இனி ஜீவனோட காலேஜ் ஃபீஸ்க்கு வந்து நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறேன். இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல உங்க கூட நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஆக்சுவலா எனக்கு வந்து பேங்க்குக்கும், போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் போறதுக்கு சுத்தமா டைமே கிடைக்கல. இவ்ளோ நாளும் அவ்ளோ பிஸியா போயிட்டு இருந்தது. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றேன். மந்த்லி இன்கம் வர மாதிரி. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் இனி வரப்போற வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் என்னைக்குமே எனக்கு இருக்கும்னு தெரியும். என்னோட கன்டென்ட்ட பார்த்து தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்தாலோ, பெங்களூர்ல இருந்தாலோ எதுவும் மாறப் போறதில்ல. ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு குடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.